ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எஸ், தலை தோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில், அதாவது டெல்லி கூட விளையாண்ட மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சரியான அடிபட்டிருக்குன்னே சொல்லலாம். எஸ், அவர் ரெக்கவர் ஆகி வருவாரா மாட்டாரான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரியில் அவர் அடுத்த மேட்ச் விளையாடுவாரா அப்படின்றத வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு 4-5 விஷயங்கள் குட்டி குட்டியாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி லைட்டாக நீ இன்ஜுரி இருந்துச்சு அவருக்கு. ஸோ அதனால அவர் சர்ஜரியும் பண்ணியிருந்தார். லாஸ்ட் சீசனில் ஏற்பட்ட காயத்தினால அவர் சர்ஜரி வரைக்கும் போய் சரி பண்ணிட்டு தான் வந்திருந்தார். அண்ட் அதே மாதிரி இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது 2 மேட்ச் விளையாண்டுருந்தார். 2 மேட்ச்லேயும் பேட்டிங் விளையாடலை. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபேன்ஸ் வந்து கொஷின் கேட்டிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில். ஸோ கால் முட்டி வலி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது ஓகேவா தான் இருக்குது அப்படின்னு தான் சொன்னார். அதாவது ரொம்ப நல்லா இருக்குது, நார்மல் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் ஓகேன்னு தான் சொல்லியிருந்தார். அதனாலேயே மேனேஜ்மெண்ட்டுமே 2 மேட்ச்லேயுமே அவரை பெருசாக விளையாடணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. பட் 3rd மேட்ச்சில் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் விளையாடுற மாதிரி பேட்டர்ஸ் வந்து சொதப்பியிருந்தாங்க. அந்த காரணத்தில் வந்து தலை தோனி இறங்கியிருந்தார். இறங்குனது மட்டும் இல்லாமல் கலக்குன்னு சரியான அடி அடிச்சிருந்தார். ஸோ அந்த மாதிரி அடி அடித்ததுனாலையோ என்னவோ தெரியல, இல்லைனா பெரிய கண் வச்சுட்டாங்களோ என்னவோன்னு கூட தெரியலை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனதுனால தலை தோனி வந்து அடுத்த மேட்ச் விளையாடுவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, திரும்பி விளையாண்டு அவருக்கு பெருசாக அந்த வலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? மற்ற எந்த ஒரு மேட்சுமே அவரால் விளையாட முடியாதே அப்படின்றத யோசிப்பாங்களா? இல்லைனா விளையாடுற வரைக்கும் ஒரு சில மேட்ச் விளையாண்டுட்டு எப்படி இருந்தாலும் அடுத்த சீரீஸ் விளையாடுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிற வரைக்கும் விளையாண்டது போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கும்போது, நிச்சயமாக தலை தோனியோட ஹெல்த்து எல்லாருக்குமே ஒரு கன்சர்னாக தான் இருக்கும். ஸோ இவர் இல்லைன்னா என்ன, நம்ம இல்லை விளையாடவே முடியாதா அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் தலை தோனிக்கு ஒரு பெரிய கன்சர்ன் கொடுத்து தான் ஆவாங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் இந்த கன்சர்ன் கொடுத்து தான் செய்வாங்க. அதனால தான் மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதில் கிளியர் ஆகும்போது தான் ஐபிஎல்லில் விளையாடுறதுக்கு பிசிசிஐ, என்ஓசி எல்லாமே கொடுத்து வராங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக விளையாடுற ரிஷப் பண்ட்டாக இருக்கட்டும், இனிமேல் விளையாட போகிற சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ஓசி வாங்கி தான் விளையாடுறாங்க. ஸோ அவங்க எல்லாமே மெடிக்கல் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணி தான் வராங்க. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் வந்து பார்க்கும்போது, தலை தோனிக்கு இருக்கிற காயம் சரியாகிற வரைக்கும் அவரை ரெஸ்ட்டு தான் கொடுக்க வைப்பாங்க, விளையாட விட மாட்டாங்க. ஸோ சப்போஸ் தலை தோனி அடுத்த மேட்ச் விளையாடலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, இவர் ஜஸ்ட் நார்மலான பிளேயர் இல்லை, விக்கெட் கீப்பர் கூட. அண்ட் வெறும் விக்கெட் கீப்பர் மட்டும் இல்லை, இப்போவுமே பார்த்தீங்கன்னா ரித்துராஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கேப்டன்சி பண்ணுறது இல்லை. அப்பப்போ வந்து ஃபீல்டிங்கில் வந்து தோனி தான் ஃபீல்டிங்கை செட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரித்துராஜுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கூட இருக்கலாம். அண்டு இது வந்து பெரிய ஒரு கேப்டன்லேருந்து திருப்பியும் ஒரு புது பையனுக்கு போகும்போது இப்படி தான் ஆகும். அதுதான் ரித்துவுக்கும் நடந்திருக்கு. ஸோ அது வந்து பெரிய ஒரு இஷ்யூ இல்லை. ஆனால் தலை தோனி வந்து இல்லாத ஒரு மேட்ச்சில் இவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்றத எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அங்கே தான் ரித்துவோட மெச்சூரிட்டியும் தெரியும். அண்ட் சிஎஸ்கே அவரை எவ்வளோ நம்புது அப்படின்றதும் அவருக்கு புரியும். ஸோ இந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 2 பேத்துக்குமே, ரித்துக்கும் சரி, தோனிக்கும் சரி, ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து பார்க்கும்போது, தோனி இல்லை அப்படின்னு வரும்போது வேறு யாருப்பா விளையாடுவாங்க? நம்மக்கிட்ட விக்கெட் கீப்பர் பெருசாக இருக்காங்களா? அவங்க நல்லா விளையாடுவாங்களான்னா, எஸ், பெரிய ஒரு விக்கெட் கீப்பர் எல்லாமே நம்ம பேக்கப்பில் வச்சிடல. ஸோ எப்படி ஆர்ஆர் வந்து ஜானி பேரிஸ்டோ வச்சுருக்காங்களோ, அண்ட் அதே மாதிரி நிறையா டீம்ஸ் வந்து பெரிய ஆளுங்களெல்லாம் பேக்கப் வச்சுருக்காங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட் கீப்பர் எல்லாமே டீமில் இல்லை. ஏன்னா தலை தோனியை வச்சுட்டு நம்ம இத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் விக்கெட் கீப்பிங்லன்னு வரும்போது இந்த வருஷம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்ச் செம டைவ் அடித்து பிடிச்சி தான் இருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ அந்த பிளேயரோட டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ அந்த பிளேயர் வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம அவினாஷ் தான். ஸோ அரவலி அவினாஷ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் ஓல்டு தான். அண்ட் இவர் பெருசாக எந்த மேட்சும் விளையாடல. அண்ட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவரை நம்பி தான் நம்ம சிஎஸ்கே எடுத்திருந்தாங்க. எஸ், இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம், அது இல்லைனாலும்
அதுக்கடுத்த வருஷமாவது சிஎஸ்கே விக்கெட் கீப்பர்னு ஒருத்தர் வேணும். ஆல்டர்னேட்டிவாக ஒருத்தர் இருக்கணும். ஸோ எந்த ஒரு ரீசனாலயுமே இவர் இருந்திருக்கலாம். ஆனால் தோனிக்கு இந்த மாதிரி அடிபட்டு அவரால் விளையாட முடியாமல் போகும்போது அப்போ இவரை வந்து விளையாட சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் விளையாண்டு தான் ஆகணும். ஸோ அதுக்காகவே இவர் டீமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னே கூட சொல்லலாம். எஸ், இவர் பெரிய ஒரு விலைக்கெல்லாமே நம்ம எடுக்கல. ஜஸ்ட் பேஸ் ப்ரைஸுக்கு தான் நம்ம எடுத்திருந்தோம். 20 lakhsக்கு தான். அண்ட் இவரோட கெரியர் வந்து பார்த்திங்கன்னா 2-3 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு இந்தியா ஏ லிஸ்ட்டில். பட் பெரிய ரன் எதுவுமே அடிக்கலைனாலும் இவர் விக்கெட் கீப்பிங் ஸ்கில் நல்லா இருக்குது. அண்ட் மிடில் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டிங் அவர் அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாக தான் இவர் இருப்பார். ஸோ இந்த ஒரு ஓப்பனிங் பொசிஷன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது தான். ஏன்னா தலை தோனி போயிட்டார் அப்படின்னா அவரோட பொசிஷனில் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணி தான் நம்ம சிஎஸ்கே டீம் எடுத்திருக்காங்க இவரை. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தான் இல்லை. ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்கும்போது இவர் ரொம்பவுமே ஒரு அட்வான்டேஜாக இருப்பார் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டீமுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இது சிஎஸ்கேக்கு மட்டும் இல்லை, கிரிக்கெட்லேயே எந்த ஒரு ஃபார்மேட் ஆஃப் த கேமாக இருந்தாலுமே இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் போடும்போது பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தான். ஸோ கஷ்டப்படும்போது கன்ஃப்யூஸ் ஆகி நிறையா லூஸ் பால்ஸ் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பேட்டர்ஸ் ஹிட் பண்ணுறதுக்குமே நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது இவர் ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருப்பார் ஃபார் டீம் சிஎஸ்கே. டீம் சிஎஸ்கேக்கு மட்டும் இல்லாமல் டீம் இந்தியாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்பவுமே ஒரு ஐக்கானாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு சின்ன விஷயத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தலை தோனி இந்த ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுக்கட்டும். அந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரித்துவோட கேப்டன்சியாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி அவினாஷோட பேட்டிங்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அது இல்லாமல் டீம் சிஎஸ்கேக்கு எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்றதுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த கான்ஃபிடென்ட்டை டீம் சிஎஸ்கே எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அதை எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ முக்கியமாக ரித்துராஜ் கெய்க்வாட் வந்து டீமை எப்படி மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாருன்றது ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். அண்டு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டீமில் வந்து வேறு யாரை ரீப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் நம்மக்கிட்ட இருக்க ஒரே பேக்கப் விக்கெட் கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். இவர் இல்லாமல் வேறு எந்த ஒரு பிளேயராக இருந்திருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இப்போது இந்தியன் டீமுக்கு விக்கெட் கீப்பர் பண்ணுற கேஎல் ராகுல் நம்ம டீமுக்கு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமா, இல்லை ஃப்யூச்சரில் வர போகிற சஞ்சு சாம்சனாக இருக்கட்டுமா, இல்லை நடுவில் இன்ஜூரியில் போன ரிஷப் பந்தாக இருந்தால் நல்லா இருக்குமா. ஏன்னா ரிஷப் பந்த் வந்து ஆல்ரெடி சிஎஸ்கே அதாவது தலை தோனியோட பெரிய ஃபேன். ஸோ அவர் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் உங்களோட கற்பனையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் டீம் சிஎஸ்கே ஒரு என்ன முடிவு எடுப்பாங்கன்றதை நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். பிகாஸ் ஒரு நல்ல கமெண்ட்ஸை வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் சேனலில். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நம்ம ரீட் பண்ணிட்டு தான் இருப்போம் இனி வர வீடியோஸில். அண்டு தலை தோனி எப்படி இருந்தாலும் ஆல்ரைட்டாக இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதை டீம் சிஎஸ்கேவுமே ஒரு மேனேஜ் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸையுமே எடுத்து தான் இருப்பாங்கன்னு தான் நம்ம நம்புகிறோம். அண்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயத்த மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராச்சும் கிரிக்கெட் இல்லை ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க. ஸோ தட் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் அவங்க கெயின் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.